Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding ABO blood groups and some problems. ABO ரத்த வகையினை பற்றிய ஒரு குட்டியோண்டு விளக்கம் பிளஸ் ஒரு 2-3 ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு very strong in mathematics, so that இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. known to unknown, ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டத்துக்கு போவோம். ஒரு வீடியோலையும் குட்டி குட்டியா, ஒரு வீடியோலையும் குட்டி குட்டியா ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்துன்னு போவோம். அப்பதான் உனக்கும் பார்க்கறதுக்கு சம்பவம் ஈஸியா இருக்கும். ABO blood group is an example for multiple allelism உனக்கு தெரியும், பாலிமார்பிசம்னு தெரியும். மல்டிபிள் allelism அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும். தமிழ்ல பல்கூட்டு அல்லீல்கள்னு சொல்லுவாங்க. Polymorphismனா one character with more than 2 expressions. ஒரு பண்பானது இரண்டிற்கும் மேற்பட்ட வெளிப்பாடுகளை தந்தது என்றால் அதற்கு பாலிமார்பிசம் பேர். ABO blood group எடுத்துட்டேன்னா A இருக்கும், B இருக்கும், O இருக்கும், AB இருக்கும். ஸோ 4 டைப் இருக்கும். ஸோ one character with more than 2 expressions. ஒரு பண்பு இரண்டிற்கும் மேற்பட்ட வெளிப்பாடுகளை காட்டுதல். According to Mendel, the characters are expressed in 2 ways. மெண்டலின் கூற்றுப்படி பண்புகள் என்பதும் எப்பொழுது இரண்டாகத்தான் வெளிப்படும். One is the dominant character, another is the recessive character. ஒன்றிற்கு ஓங்கு பண்பு என்றும் மற்றொன்றிற்கு ஒடுங்கு பண்பு என்றும் பெயர் என்பது உனக்கு தெரியும். பட் இது மெண்டலுக்கு எகைன்ஸ்ட் ஆனது. மெண்டலின் விதிகளை பின்பற்றாத ஒன்றின் கீழே இந்த ABO ரத்த வகை வரும் என்பது உனக்கு தெரியும். அதே மாதிரி கேரக்டர் ரெண்டாவதா எக்ஸ்பிரஸ் ஆகும், இங்க நிறையாவா எக்ஸ்பிரஸ் ஆகும் தெரியும். அதனால இதை மல்டிபிள் அல்லீலிசம், ஒரு பாலிமார்பிசம், பல்கூட்ட அல்லீல்கள் மற்றும் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஒரு பண்பின் பல்வேறு வெளிப்பாடுகள் என்றும் இதை நாம் வைத்துக் கொள்ளலாம். இதுல ஏபின்னு ஒரு பிளட் குரூப் படிச்சிருப்பேன். இட்ஸ் an example for codominance. இணை ஓங்குதன்மைக்கு உதாரணமாக இருப்பது ஏபி ரத்த வகை என்பது தெரியும். அதுல 2 ஜீனும் இருப்பா, 2 பேர் தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. So A and B genes are present in the same person and both the characters are expressed. 2 ஜீன்கள் காணப்படும், இரண்டும் தங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்தும். அது கோடோமினன்ஸ்னு சொல்லுவான். அதுவும் இதை எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் அப்பப்ப நீங்க படிச்சதுதான், போன கிளாஸ்லயும் சொன்னதுதான். அதை வச்சுட்டு ஈஸியா 2-3 ப்ராப்ளம் மாதிரி, சாதாரணமா சொல்றதுக்கு ப்ராப்ளம் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணா நல்லா இருக்கும். A child born to both parents having AB blood group cannot possess us. ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை இருக்க பாருங்கோல அவளோட அப்பா அம்மா 2 பேருமே AB blood குரூப்பா இருப்பா. அப்ப அந்த குழந்தை எந்த blood group இருக்காது. A child born to both parents having AB blood group cannot possess us. பெற்றோர்கள் இருவரும் ஏபி ரத்த வகையாக இருக்கின்றனர். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையில் இந்த ரத்த வகையானது கண்டிப்பாக காணப்படாது. ஏ, ஏபி, பி, ஓ அப்படின்னு சொல்லியாச்சு. இது போறதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியும், A and B are the dominant genes and O is a recessive gene. A மற்றும் B ஆனது ஓங்குதன்மை உள்ள ஜீன்கள் என்பது உங்களுக்கு தெரியும். O என்பது ஒடுங்குதன்மையில் உள்ள ஒரு ஜீன் என்பது உங்களுக்கு தெரியும். எப்பயுமே the recessive character expresses only in homozygous condition. ஒடுங்கு பண்பு என்பது எப்பொழுதும் ஹோமோசைகஸ் நிலையில் மட்டுமே வெளிப்படும். இது 2 மனசுல வச்சு போய் போறேன். ஒரு சார்ட் மாதிரி போட்டுருவோம், புன்னட் ஸ்கொயர். அப்பதான் ஈஸி. So we are drawing the புன்னட் ஸ்கொயர். ஏன்னா ஒரு ஆரம்பத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, இதெல்லாம் you guys are well versed, மிகவும் நாலேஜ் உள்ள குழந்தைகள், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது மாதிரிதான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லுவோம். இப்ப அப்பா என்ன சொல்லியாச்சு, ஏபி சொல்லியாச்சு, ஐஏ ஐபி, என்ன ஏபின்னு போட்டுக்கலாம், நம்ம எப்படி போட்டுக்கலாம். அம்மா என்ன சொல்லியாச்சு, ஐஏ ஐபி. அவளுக்கு பிறக்கிற குழந்தையில என்ன குழந்தைகள் பிறக்கும், எது இருக்காது, நம்மளுக்கு என்னென்ன எது இருக்காது, எந்த குழந்தை, எந்த பிளட் குரூப் குழந்தை இருக்காது. which blood group is not possible for the kid. இது சேர்ந்தா என்ன வரும், ஏஏ, ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஏ பிளட் குரூப். இதுவும் கிராஸ் பண்ண ஏ பி, ஏபி, இது கோடாமினன்ஸ்ல வந்துடும். இதுவும் சேர்ந்தா என்ன வரும், ஏபி. இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கோடாமினன்ஸ், இணை ஓங்குதன்மைக்கு வந்துடும். இதுவும் சேர்ந்தா என்ன வரும், பிபி.
அப்ப A blood group வரலாம், AB blood group வரலாம், B blood group வரலாம். Which blood group is not possible? O blood group is not possible. அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே AB blood group இருந்தால் குழந்தைக்கு O blood group is not possible. Both the parents have AB blood group means child born to both the parents என்ன இருக்கலாம், உங்களுக்கு மறந்துடாதீங்க, A இருக்கலாம், B இருக்கலாம், AB இருக்கலாம், O blood group is not possible. இதான் இதுக்கான ஆன்சர். இது மாதிரி செக்கப் போர்டு போடுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையே வேற மாதிரி கேட்கலாம். இப்ப என்ன பிளட் குரூப் இருக்காதுன்னு சொல்லிட்டோம், எந்த பிளட் குரூப் இருக்கும், எந்த ரேஷியோல இருக்கும்னு கேட்கலாம். அது செப்பரேட்டா இன்னொரு क्वेश्चन பார்ப்போம். Then next question for you, second question. Yes, question பாரு. If a man 1 minute வராங்க, இது சும்மா வீட்லயே பண்றதுனால தான்டா குட்டி, உங்களுக்கு மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, குட்டி அப்படியே இதையே மூவ் பண்ணிட்டு போக வேண்டியதான். If a man of blood group AB, ஒரு மேல் இருக்கார், அவரோட பிளட் குரூப் என்னவா இருக்கு, ஏபியா இருக்கு, ஆன், marries a woman of blood group A, இவர் என்ன பண்றார், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார், ஃபீமேல், அவளோட பிளட் குரூப் என்னவா இருக்கு, ஏவா இருக்கு, whose father was of blood group O. இந்த ஃபீமேல் இருக்கா பாருங்க பெண், அவளோட அப்பா என்னவா இருக்கார், O blood குரூப்பா இருக்கார். இதை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், கிராண்ட் ஃபாதர்னு வச்சுக்குவோம். இது அப்பா அம்மா, இது கிராண்ட் ஃபாதர். To what blood groups can the children of this couple belong? இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது எந்த இரத்த வகைகளை எல்லாம் பெற்றிருக்கலாம்? If a man of blood group AB marries a woman of blood group A whose father was of blood group O, to what blood groups can the children of this couple belong? AB ஆனவன் A இரத்த வகையை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண்ணினுடைய தந்தையானவர் ஓ இரத்த வகையை சேர்ந்திருப்பார்கள். இந்த ஜோடிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையில் எந்த இரத்த வகைகள் காணப்படும்? இதான் கொஸ்டின். ஏபி ஏபிஓ, ஏபி 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 ஒன்லி அப்படின்னு கொடுத்தாச்சு. இதை மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம டீல் பண்ணணும். நீங்க பண்ணிடுவீங்க இருந்தாலும் செக்கர் போர்டு ஆஸ் யூஷுவல் நம்ம போட்டுருந்தோம். எல்லாத்துக்கும் என்ன வேணும், வீணே செக்கர் போர்டு. நீங்க ஃபாஸ்டா பண்ணிட்டேன்னா ஒரு பொறுமையா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கு. அப்பா சைடு சொல்லணும், அம்மா சைடு சொல்லணும். அம்மா சைடு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் வர யோசனை பண்ணிக்கணும். அப்பா என்ன பிளட் குரூப், ஏபி சொல்லியாச்சு, கோடாமினன்ஸ், ஐஏ இணையோங்கு தன்மை, ஐபி. அம்மா என்ன சொல்லியிருக்கோம், ஏ பிளட் குரூப். ஆனா இந்த அம்மாவோட ஃபாதர், அதாவது பிறக்க போற குழந்தையோட தாத்தாவை எடுத்துட்டேன்னா அம்மா வழி தாத்தா, அம்மப்பா அப்படின்னு வச்சுக்கோ. இந்த அம்மப்பா என்னவா இருக்கார் அப்படின்னா, இது ஃபாதர், மதர், குழந்தை, இது கிராண்ட் ஃபாதர். அம்மாவோட அப்பா, மதர்ஸ் ஃபாதர் என்னவா இருக்கார், ஓ பிளட் குரூப்பா இருக்கார். அப்ப அவர் ஓ பிளட் குரூப்பா இருந்தா என்ன இருக்கும், ஐஓ ஐஓன்னு இருந்திருக்கார். அவளுக்கு பிறக்கிற குழந்தை என்னவா பிறந்திருக்கு, ஏ பிளட் குரூப்பா பிறந்திருக்கு. அப்பா இந்த பொண்ணோட அப்பா ஐஓ ஐஓவா இருந்தா அவ அம்மா என்னவா இருந்திருப்பா, ஐஏ ஐஏயா இருந்திருக்கலாம், ஐஏ ஐஓவா இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அப்ப இந்த பொன் குழந்தை இருக்கா பத்தி ஒன்னும், அந்த குழந்தைக்கு ஐஏ அம்மாட்டேந்து வந்திருக்கும், ஐஓ அப்பாட்டேந்து வந்திருக்கும். The mother receives IA from grandmother and IO from grandfather. அப்ப அந்த பொண்ணு இருக்கா சொன்னோம் பத்தி ஒன்னும், இந்த மதர் பிறக்க போற குழந்தையோட மதர் எடுத்துட்டோம்னா she is A blood group but heterozygous A. One A gene and another is the recessive O gene. அப்ப எங்க அம்மாக்கு என்ன போட்டிருப்போம், IA IO. ஹோமோசைகஸ் போடக்கூடாது, ஏன்னா எங்க கிராண்ட் ஃபாதர் என்னன்னு கொடுத்துட்டா பார்த்தா ஓ பிளட் குரூப்பா இருந்தால்தான் இந்த குழந்தை என்னவா இருந்திருக்க முடியும் அப்படின்னா ஹெட்ரோசைகஸ் ஏவா இருந்திருக்க முடியும். அப்ப இவாக்கள் என்ன பண்ணிட்டா என்ன இருக்கும், ஏஏ ஹோமோசைகஸ் பிளட் குரூப் ஏ, இதுவும் சேர்ந்தா ஏபி கோடாமினன்ஸ் இணை ஓங்கு தன்மை, இதுவும் சேர்ந்தா ஏஓ குழந்தை என்னவா இருக்கும், ஏ பிளட் குரூப்பா இருக்கும். இதுவும் சேர்ந்தா என்ன, பிஓ
அப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்னவா இருக்கலாம்? ஏயும் இருக்கலாம், ஏபியும் இருக்கலாம், பியும் இருக்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் பிறக்க போற கிராண்ட் சில்ட்ரன் எடுத்துட்டேன்னா ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், ஆர் ஏபி இருக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சுட்டேலாம்? இது மாதிரி குட்டி குட்டியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி இன்னும் 4-5 ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. மூணாவது கொஸ்டின். நிறைய போல, நீ அப்பதான் கொஞ்சோன்னு சொன்னாதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு 3 பிரிச்சுட்டு இருக்கேன். வேற எதுவும் இதை கொஞ்சம் நல்லா கேவனி. Third question for you. A mother has type AB blood. Amma AB blood irukka. And the father has type O. Appa type O irukka. O blood group. The possible blood types of their children is. இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்ன ரத்த வகையை பெற்றிருக்கலாம்? அப்பா ஏபி, சாரி அம்மா ஏபி, அப்பா ஓ. இந்த கிட்ஸுக்கு என்னென்னலாம் பாசிபிள்? ஏ பி ஏபி, ஏ பி ஏபி ஓ எது இருக்கலாம்? சோ ஒரு சின்ன பொண்ணுச்சுக்கா இருக்கும். இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 20-30 வச்சுட்டேன்னா ஒரு கொஸ்டின் வந்தா டக்குன்னு நீ யோசனை பண்ணாமே எழுதிடுவேன். இருந்தாலும் இப்படிதான் படிக்கணும் அதுக்காக. சோ இது மேல் வச்சுக்கோ, இது ஃபீமேல் வச்சுக்கோ. மதர் ஹேஸ் டைப் ஏபி. அம்மா என்னவா இருக்கா? ஏபியா இருக்கா? ஐஏ ஐபி கோடாமினன்ஸ். அப்பா என்னவா இருக்கா? ஓ பிளட் குரூப் ஐஓ ஐஓ. பிறக்கிற குழந்தைகள்ட்ட என்ன இருக்கலாம்? ஏயும் ஓவும் சேர்ந்தா என்ன வரும்? ஏஓ. இந்த ஏயும் ஓவும் சேர்ந்தா என்ன வரும்? ஏஓ. இது எதுவும் சேர்ந்தா என்ன வரும்? பிஓ. இது எதுவும் சேர்ந்தால் என்ன வரும்? பிஓ. அப்போ குழந்தை என்னவா இருக்கலாம்? ஏயா இருக்கலாம், பியா இருக்கலாமே தவிர வேற எந்த பிளட் குரூப்புக்கும் பாசிபிலிட்டி இல்லை. சோ பிறக்கக்கூடிய குழந்தைகள் either A or B, ரெண்டுமே ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கும். பட் ஏ இருக்கிறதுனால ஏ இஸ் டாமினன்ட், பி இருக்கிறதுனால பி இஸ் டாமினன்ட், ஓங்கு தன்மை உடையது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது மாதிரி குட்டி குட்டியா ப்ராப்ளம்ஸ் வரும். நான் டெய்லி ஒரு 3-4 ப்ராப்ளம் நடத்தலான் இருக்கேன். பார்த்துக்கோங்க நீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் a lot for hearing.